மருத்துவம் தாய் தந்தை அது பாத்துக்கிற மருத்துவத்தை நீ பத்தி கவலைப்படாத. அன்பு சோலைன்னு ஒண்ணு உருவாக்குறேன். இதுவரை கைவிடப்பட்ட பெற்றோரை நான் பாதுகாப்பேன். இனிமேல் பெற்றோரை கொண்டாந்து சேர்த்தா அவனுக்கு அரசின் அடிப்படை உரிமையை நீக்கிடுவேன். இதுவரை நான் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இருக்கிற என் ஆத்தாள் அப்பன அனாதையா கைவிடப்பட்டவர்களை நான் அன்பு சோலையில வச்சு பாதுகாப்பேன். இனிமேல் யாராவது பெற்றோரை கைவிட்டா அவன் ஒண்ணும் சொல்ல நான் எடுத்துக்கிடுவேன். ஆனால் உனக்கு ரேஷன் அட்டையோ மின் இணைப்போ எரிவாயு இணைப்போ இந்த நாட்டின் எந்த சலுகையும் உனக்கு தர மாட்டேன். பெற்ற தாயவே நேசிக்காத நீ என்னடா தாய் மண்ண நேசிப்ப? நீ என்னடா மற்றவனை நேசிப்ப? நீ கிளம்பு போயிட்டே இருன்றேன். அன்பு தளிர்னு ஒண்ணு வைப்பேன். பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். கல்வி முறையை மாத்துவேன். அன்பு சோலைன்னு அறிவு சோலைன்னு உருவாக்குறேன். அரும்பு மட்டும் மலர் 3 வகுப்பு பிள்ளைய படிக்காது. ஆசிரியரும் பெற்றோரும் பிள்ளைகளை படிப்பான். 3 வயசுல நான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்ப்பேன். 3 வருஷம் அதை வச்சுக்கிட்டு நல்லா பாதுகாப்பேன். பிள்ளைய மகிழ்ச்சியா விளையாடும். பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு வீட்டுல ஆளும். அவ்வளவு சொர்க்கமா பள்ளிக்கூடத்துக்கு வச்சிருவேன். பசுஞ்சோலை பள்ளியா கட்டிடும். பசுஞ்சோலை பள்ளி விளையாட்டு திடல் கழிவறை எல்லாம் அதுக்குள்ளே திரையரங்கு குட்டி குட்டி படங்களை போட்டு இசை எல்லாம் வச்சிருவேன். அதுக்கு என்ன பிடிக்குதோ செய்யும். 6 வருஷத்துல பள்ளிக்கூடத்தை 6 வயசுல ஒன்னா சேர்ப்பேன். தென்கொரியா 8 வயசுல சேர்க்குது. மத்த 4 நாடு 6 வயசுல சேர்க்குது. நான் 6 வயசுல சேர்க்கிறேன். என் பிள்ளைய சேர்க்கும் போது என் பிள்ளைய சான்றிதழ் ஆசிரியரும் பெற்றோர் என்று சான்றிதழை காட்டுவான். விளையாட்டில் பிள்ளைக்கு ஆர்வம். விளையாட்டு முதன்மை கல்வி. அவனுக்கு விளையாட்டுல போடு. மத்த பாடம் எல்லாம் அவன் துணை பாடம் தான். துணை பாடம் தான். என் நாட்டிலையும் ஒரு 1000 உசைன் போல்ட்டை உருவாக்கிட்டு போறேன். என்ன கெட்டு போச்சு? ஒண்ணுங்க வேணா நீ போ. அப்புறம் என்னப்பா அவனுக்கு ஐயா இந்த பிள்ளை கிரிக்கிட்டே இருக்கு. ஓவியம் தான் முதன்மை பாடம். பயிற்று மொழி தமிழ். ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லாம் எங்கள் விருப்ப மொழி. மற்றது அறிவியல் புவியியல் வரலாறு எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு அந்த ஓவியத்தை நல்லா வரைஞ்சிட்டா பிள்ளை பாஸ். போய்கிட்டு தேர்வில்லா தேர்ச்சி. சுவர் இல்லாத கல்வி. சோத்துக்குள்ளே பிள்ளைய போறதுல தூக்கிட்டு போய் குற்றாலத்துல அறிவிக்கிட்டு உட்காந்து பாடம் நடத்துவான். நல்ல இயற்கைட்டு உட்காந்துருப்பான். நாடே சொர்க்கமா மாத்திருவேன். தினம் சுற்றுலா மகிழ்ச்சியா. கல்வி சுமை அல்ல சுகம்னு என் பிள்ளைகளுக்கு சொல்றேன். சுவைன்னு சொல்றேன். அது படிச்சுட்டு வரும். எல்லாருக்கும் வேலை இருக்கு. 10,000 ஏக்கர்ல தக்காளியை போடுவேன். பண்ண நிலங்களை உருவாக்குவேன். விவசாயம் பண்ணுவேன். தக்காளியிலிருந்து பழக்குள் ஜாம் தயாரிக்க தொழிற்சாலை போடுவேன். அதை குளிர் 17 குளிர் கொடுத்து அங்கேயே கட்டுவேன். அங்கேயே ஊறுகாய் தயாரிக்க தொழிற்சாலை போடுவேன். தக்காளியை வெட்டி அடிக்கி மாநில தேவை என் மக்களுக்கு உணவு தேவை பிற மாநிலத்துக்கு விற்பேன். என் பண்ணையை கொண்டு காட்டுவேன். இங்க வாங்கி சாப்பிடறதுக்கு ஆசைப்படுவேன். நான் செயற்கை உரத்தை தடை செஞ்சிருவேனே. பொட்டாசியம் சல்பட்டு 19 60 20 30 தூக்கி வீசிடுவேன். இயற்கை உரம் ஏன்? இயற்கை உரத்துக்கு எங்க போவேன்? நான் தான் ஆடு வளர்க்குறேன். அது சாணி புழுக்கை அழுவேன். 1/2 கிலோமீட்டர்ல உரம் தயாரிக்க தொழிற்சாலை அங்கேயே கொண்டு போடுவேன். எல்லாம் என் பிள்ளைக்கு அங்கேயே மருத்துவம் ஆடிட்டுருவேன். ஆடு மாட்டுக்கு அங்கேயே வெட்டினரி டாக்டருக்கு வீடு குவார்டர்ஸ் அங்கேயே மருத்துவமனை. உயர்ந்த நல்ல கிளவுஸ் பூட்ஸ் கிட்ஸ் வைக்க எல்லாம் உயர்ந்த மருத்துவம் நல்ல விடுதி. அங்க போய் உரம் தயாரிப்பேன். இயற்கை உரம் மண்புழுகள் எல்லாம் நிலத்துல போடுவேன். தனிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் கேட்டா எல்லாம் எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை போடுவேன். கடல இருந்து கடலை எடுக்கிற தொழிற்சாலை 1000 2000 3000 ஏக்கர்ல செய்வேன். ஐயா அதுல வெறும் கரெக்ட் கடையனை போடுறா கொட்டமுத்தினா ஆமணக்க போடுவேன். அதுல இருந்து விளக்கெண்ணெய் தயாரிப்பேன். விளக்கெண்ணெய்னு பேர் வச்சா இவனுக்கு கசக்குது. பிரெஞ்ச் ஆயில்னு போட்டு விற்பேன். அப்ப அவனுக்கு இவன் ஒரு உளவியலா ஒரு நோயாளி. தமிழர்கான ஒரு மனப்பான்மையில ஒரு நோயாளி. அவனை உசிப்பிக்கிட்டே இருக்கே. உன்னை மாதிரி ஒருத்தன் உலகத்துல கிடையாது தெரியுமாடா. நீ பெரிய அறிவாளிடா. அவன் அப்படியே சொல்லி உசு பைத்தியக்கார பையல நீ எவ்வளவு பெரிய ஆள்றா. பெரிய ஆளு நீ. அப்படியே அவனை ரேக்கி விடுறதுல உண்மையத்தான் சொல்றேன். அவனுக்கு கைப்புள்ள கதையா இல்ல இது. உண்மையிலேயே அவனை பெருமைப்படுத்த வேண்டியது இருக்கு. அதனால எல்லாத்தையும் செய்யலாம். கரும்பு 1000 ஏக்கர்ல போடுவேன். கரும்புல இருந்து சக்கரை நாட்டு சக்கரை எத்தனால் பெட்ரோல் எடுப்பேன். அங்கு நெல் விளைய வைப்பேன். தக்காளி விளைவிப்பேன். கத்திரிக்காய் விளைவிப்பேன். பசின்னு எவனுக்கு இருக்கிறது? முருங்கை தோட்டம் முருங்கான்னு விற்கிறான் அங்கே அமெரிக்கால. ஏன் முருங்காய் கொண்டு போய் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடு இருந்தா ஒரு வீடு வறுமையை சந்திக்காதுங்கிறான். எனக்கு என்ன பசுமாடு வளர்க்க தெரியாது? எனக்கு 3 லட்சம் கோடி சந்தை மதிப்பு இருக்கு பால். எனக்கு ஆண்டோன்றுக்கு பட்ஜெட்டே 1 லட்சம் கோடி இருந்தா போதும் நாட்டை சொர்க்கமா மாத்திருவேன். எனக்கு அவ்வளவு காசு இருக்கு. எல்லாத்தையும் மாத்திருவேன். நீ இங்க திருவள்ளூர் விட்டு சென்னைக்கு வர வேலைக்கு வர வேண்டியது இல்லைங்கிறல்ல. நீ இங்கே வேலை தாரேன்ற. கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பை இங்கே கொண்டாந்தாரேன்ற. தாய் தந்தை அது பாத்துக்கிறோம்.